அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலின் ஹிஸ்பில்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் போது சில முஸ்லிம்கள் வருகிறார்கள். ஹலீஃபா அவர்களே, இப்பொழுது நீங்கள் தானே ஹலீஃபா, ஆனால் உமர் தான் ஹலீஃபா போன்று நடந்து கொள்கிறார், முஸ்லிம்களின் அத்தனை விடயங்களிலும் தலையிடுகிறார் என குற்றம் சாட்டினார்கள். இதனை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபம் கொள்ளவில்லை. அமைதியாக அந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார்கள், நிச்சயமாக ஹலீஃபாவாக இருக்க மிகவும் தகுதியானவர் உமர்தான். நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடக்கமான தொண்டர். இவ்வளவு பெரிய பதவியை ஏற்கும்படி வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த பணிவான பதிலை கேட்டு குறை சொல்ல வந்த முஸ்லிம்கள் அடுத்து என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றார்கள். 2.5 வருட ஆட்சிக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்ததும் அடுத்த ஹலீஃபாவாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கலாம் என முடிவு செய்கிறார்கள். இந்த முடிவு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஹலீஃபா அவர்களே, உங்களின் காலத்திலேயே உமர் எங்களை எவ்வளவு கடுமையாக நடத்தினார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு பின் அவர் ஹலீஃபாவாக வரும்போது எங்களை எப்படி நடத்துவார் என்பதனை அல்லாஹ் தான் அறிவார். எங்களை விட்டும் நீங்கள் நிரந்தரமாக பிரிய போகிறீர்கள். இரும்பு கரத்துடன் ஆளப்போகும் ஒருவரிடம் எங்களின் விதியை ஒப்படைக்கப் போகிறீர்களா? உமரை போன்ற ஒருவரை ஹலீஃபாவாக நியமித்துவிட்டு இறைவனிடத்தில் போய் என்ன பதில் சொல்லி தப்பிக்கப் போகிறீர்கள்? இந்த வார்த்தைகள் மரணப்படுக்கையில் இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடங்காத சினத்தை தூண்டிவிடுகிறது. இந்த கேள்விகளை கேட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமரை எதற்காக ஹலீஃபாவாக நியமித்துவிட்டு வந்தீர் என அல்லாஹு தஆலா என்னிடத்தில் கேட்டால், என்னுடைய ரப்பே, இந்த உலகில் உள்ள உன்னுடைய படைப்புகளில் யாரை மிகவும் சிறந்தவராக கண்டேனோ அத்தகைய உமரைத்தான் ஹலீஃபாவாக நியமித்துவிட்டு வந்தேன் என சொல்வேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரண நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்திருந்த மிகப்பெரிய பாராட்டுதான் இது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய தினம் எடுத்திருந்த அந்த முடிவு பிற்காலத்தில் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தாருக்கே புரிந்தது. உமரை போன்ற ஒரு சிறந்த தலைவரை இதன் பிறகு அபூபக்கரை தவிர வேறு எவராலும் அறிமுகம் செய்ய முடியாது என்று. இதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் சொல்வார்கள், இன்னல் இஸ்லாம உமர் கான ஃபத்ஹா. உமருடைய இஸ்லாம் இருக்கிறதே, அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. வ இன்ன ஹிஜ்ரத்துஹு கானத் நுஸ்ரா. உமருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதே, அது எங்களுக்கு கிடைத்த உதவி. வ இன்ன இமாரத்துஹு கானத் ரஹ்மா. உமருடைய ஹிலாஃபத் இருக்கிறதே, அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விடயத்தில் சொல்லியிருந்த பாராட்டு இவைகள் அனைத்தையும் விட ஒரு படி மேலானது. என்னுடன் நபித்துவம் முற்று பெறாமல் இருந்திருந்தால் இந்த உமரும் நபியாக தகுந்தவரே. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நபியாக வருவதற்கே தகுதியானவர் என புகழப்பட்டவர் அடுத்த ஹலீஃபாவாக வருவதற்கு தகுதியற்றவராக இருப்பாரா? இதனால் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த கோபத்தை தாண்டி, அவர்கள் காட்டி வந்த வேகத்தை தாண்டி அவர்களுக்குள் குடியிருந்த ஆளுமையை கண்டுபிடித்தார்கள். அடுத்த ஹலீஃபாவாக அறிவித்தார்கள்.